அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, இன்றைய தினம் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நினைவுகூரலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்று சொன்னால், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனது பிள்ளைகளை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சீராக வளர்க்க வேண்டும் என்று இன்று பாடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு முஸ்லிம் பெற்றோர்களும் தனது குழந்தைகளை வாழ்க்கையிலே அவர்கள் சிறந்த முறையிலே வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வகையான உதவிகளையும் தனது பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது, பிள்ளைகளினுடைய கல்விக்காக வேண்டி பெற்றோர்கள் அதிகமாக கஷ்டப்படுவதையும் முயற்சி செய்வதையும் நாம் பார்க்கின்ற வகையிலே இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை கிடைக்க போகுது என்று தெரிந்த உடனே தன்னுடைய குழந்தையை இந்த இடத்திலே படிக்க வைக்க வேண்டும். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதா அல்லது தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதா, எந்த மொழியிலே படிக்க வைப்பது, எந்த பாடசாலையிலே படிக்க வைப்பது, இப்படி தன்னுடைய பிள்ளையின் கல்வியை பற்றி அதிகமாக அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக நமது முஸ்லிம் பெற்றோர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்காக வேண்டி அவர்களுடைய கல்விக்காக வேண்டி நிறைய செலவழிப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஓலெவல் ஏலெவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி வரைக்கும் அவர்கள் சென்று படிப்பதாக இருந்தாலும் சரி, அதிக அக்கறை கொண்டு அதிக முயற்சி செய்து பொருளாதார உதவி அதிகமாக செய்து இவ்வாறு இந்த உலகத்திலே தனது பிள்ளையின் கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி பெற்றோர்கள், முஸ்லீம் பெற்றோர்கள் பாடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு ஒரு தாயும் தந்தையும் தனது பிள்ளைக்கு கல்விக்காக வேண்டியோ அவர்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்காக வேண்டி செலவழிப்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை. இந்த உலக கல்வியை இவர்கள் கற்பதற்காக வேண்டி எவ்வளவு வேண்டாலும் பொருளாதாரத்தை ஒரு பெற்றோர்கள் செலவழிக்க முடியும். அதை இஸ்லாம் தடை என்று சொல்லவில்லை. அவர்கள் டாக்டருக்கு படிப்பதாக இருந்தாலும் சரி, இன்ஜினியருக்கு படிப்பதாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் தனது பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோர்கள் நினைக்கின்றார்களோ அந்த துறையிலே பிள்ளைகளை முன்னேற்றுவதற்காக வேண்டி பெற்றோர்கள் அதிகமாக செலவழிப்பதை இஸ்லாம் ஒரு காலமும் தடை என்று சொல்லவில்லை. அதை நன்மை என்றுதான் நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனை நமக்கு சொல்லித் தருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 2138வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கின்ற பொழுது மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள், எப்படி? வமா அன்ஃபகர் ரஜுலு அலா நஃப்ஸிஹி, ஒரு மனிதன் தனக்கு அவன் செலவழித்துக் கொள்வதும், ஒரு மனிதன் தன்னை பார்ப்பதற்காக வேண்டி தனக்கு அவன் செலவழித்துக் கொள்வதும், வ அஹ்லிஹி, அவனுடைய மனைவிக்கு அவன் செலவழிப்பதும், வவலதிஹி, அவனுடைய பிள்ளைக்கு அவன் செலவழிப்பதும்,
வகாதிமிஹி, அவனுடைய வேலையாட்களுக்கு அவன் செலவழிப்பதும் ஃபஹுவ சதகா, அது தர்மத்தில் அமைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்கு செலவழிப்பதும், தனது மனைவிக்காக வேண்டி செலவழிப்பதும், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி செலவழிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் அது தர்மம் என்று சொல்லுகின்றது, அதுக்கு உனக்கு நன்மை இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய பிள்ளைகளின் தேவைக்காக வேண்டி நாம் செலவழிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் அது தர்மம் என்று நன்மை என்று நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்ப இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி, இந்த உலக கல்விக்காக வேண்டி அதிகமாக செலவழிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதை இஸ்லாமிய மார்க்கம் இப்படி செலவழிப்பதை நன்மை என்றுதான் சொல்லுகின்றது. ஆனால் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகள் இந்த உலக கல்வியை கற்பதற்காக வேண்டி நம்ம முயற்சி செய்கிறோம், நம்முடைய செல்வங்களை செலவழிக்கிறோம், இப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் நமது பிள்ளைகளின் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி அவர்களை அதற்கு தயார்படுத்தக்கூடிய வகையிலே நாம் அவர்களுடைய கல்வியை நாம் கற்றுக் கொடுக்கின்றோமா என்று பார்க்கின்ற பொழுது அது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இப்ப அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில உனது பிள்ளையை நீ டாக்டருக்கு படிக்க வைத்தாயா, நீ இன்ஜினியருக்கு படிக்க வைத்தாயா என்று இறைவன் கேட்கப் போவது கிடையாது. இவ்வாறு நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முயற்சி செய்து நமது பிள்ளைகளை இந்த உலக கல்வியை கற்பதற்காக வேண்டி நாம் பாடுபடுகின்ற பொழுது, ஆனால் இதே முக்கியத்துவத்தை இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நம்முடைய பெற்றோர்கள் நமது பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றார்களா, முயற்சியை அதிலே காட்டுகின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது அது மிகவும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நிலையான கல்வி எதுவென்று சொன்னால், நமது குழந்தைகள் மறுமையிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விதான் அது நிலையான கல்வியாக இருக்கும் என்பதை நம்முடைய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது முதலாவது நம்ம என்ன கடமைப்பட்டிருக்கிறோம், நமது குழந்தைகள் டாக்டர் படிப்பதையோ இன்ஜினியரிங் படிப்பதையோ அல்லது அக்கவுண்ட்ஸ் படிப்பதையோ இப்படி யூனிவர்சிட்டிகளுக்கு போய் சென்று படிப்பதையோ இஸ்லாம் தடுக்கவில்லை. அவ்வாறு படிப்பதற்கு இஸ்லாம் ஆர்வமூட்டுகின்றது. அது இந்த உலகத்தை நாம் வாழுவதற்கு துணையாக இருக்கின்றது. அந்த கல்விகள் அது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டது ஒன்று கிடையாது. ஆனால் இதையெல்லாம் விட நாம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் நமது பிள்ளைகளுக்கு நாம் கற்பிக்கக்கூடிய கல்வி முதலாவது எந்த கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமை நாளையிலே நமது குழந்தைகளை அல்லாஹ்வுடைய தண்டனையிலே இருந்து காப்பாற்றக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளையில அல்லது நம்முடைய குழந்தைகள் மன்னரை வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது அங்கு அல்லாஹ் தஆலா முதலாவது எதை கேட்கக்கூடியவனாக இருப்பான்? நீ டாக்டருக்கு படிச்சியா, இன்ஜினியருக்கு படிச்சியா, நீ அக்கவுண்ட்ஸ் படிச்சியா, நீ யூனிவர்சிட்டியில போயா படிச்சா? இந்த கேள்வியை இறைவன் கேட்க போறான். நீ எடுத்த சர்டிபிகேட்டை நான் கொண்டு வா, அதை பார்த்து தான் உனக்கு நான் நரகம் சொர்க்கம் வந்து தரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்பானா? அப்ப அவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குமே தவிர, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குமே தவிர, நமது பிள்ளைகள் மரணித்த பிறகு
அவர்கள் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு அது உதவியாக இருக்காது. அப்ப நமது பிள்ளைகள் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய கல்வி எது என்று சொன்னால், இந்த ஏகத்துவ கொள்கையை நமது பிள்ளைகளுக்கு சரிவர சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவை பற்றிய கல்வி அவர்களுக்கு புகுத்தப்பட வேண்டும். நமது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களை பற்றிய கல்வி நமது பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும், தாய்மார்களும், தந்தையர்களும் அதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கல்விதான் ஏகத்துவ கல்விதான், இஸ்லாத்தை அறிந்து கொள்கின்ற அந்த கல்விதான் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே நமது பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னரை வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எந்த கல்வியை பற்றி அல்லாஹ் கேட்பான்? அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கல்வியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வெளியே போய் கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் மரணித்திருந்தார். அவருடைய ஜனாசா அடக்கப்பட்டிருந்தது. அந்த கபரடியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பக்கமாக போகின்ற பொழுது அன்சாரி தோழர் ஒருவர் அடுக்கப்பட்டிருந்த அந்த கபரடியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் உட்காரவும் அருமை சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி உட்கார்ந்து கொள்ளுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு குச்சியை எடுத்து மண்ணை சும்மா கிண்டி கொண்டு தோண்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே திடீரென்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய தலையை உயர்த்தியவாறு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், இந்த கபரினுடைய வேதனையை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை சொல்றாங்க. ஏப்பா, கபருடைய வேதனையை விட்டும் நீ அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்டுக்க. பக்கத்துல உள்ள சஹாபாக்களுக்கு 3 தடவைகள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அந்த அபித்தோழர்களிடத்திலே, இப்பொழுது இங்கு ஒரு ஜனாசா இருக்கின்றது, 2 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த இறந்த மனிதனுக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனிடத்திலே கேள்வி கேட்கப்படுகின்றது. என்ன கேள்வி கேட்கிறாங்க? மன் ரப்புக, உன்னை படைத்த இறைவன் யார் என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கின்றார்கள். அதே போன்று நபி உனக்கு அனுப்பப்பட்ட மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அங்கு கேட்கப்படுகின்றது. உன்னுடைய மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்கு முதலாவது ஒரு மனிதன் மரணித்த பிறகு மண்ணறையிலே வைத்து கேட்கப்படுகின்ற கேள்வி இதுதான். நாமோ நமது பிள்ளைகளோ பதிலளித்தால் தான் நம்ம வெற்றி பெறுபவர்களாக முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை விளங்கப்படுத்தி சொல்லுகின்றார்கள். எப்படி? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று அவனிடத்திலே கேட்கின்ற பொழுது ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவான். ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவன் என்னுடைய மார்க்கம் தீனியல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லுவான். மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்று கேட்கின்ற பொழுது முஹம்மது நபி அவர்கள் என்று அவன் சொல்லுவான். அப்ப அந்த நேரத்திலே அந்த மனிதனிடத்திலே கேட்கப்படுமாம், எப்படி? ஒமா யுத்ரீக, நீ இதை எப்படி அறிந்து கொண்டாய் என்று கேட்கப்படும். அல்லாஹ் எப்படி கேட்க சொல்லுவான்?
இதை நீ எப்படி அறிந்து கொண்டாய் என்று மலக்குமார்களிடத்திலே சொல்லுவான், கேளுன்னு சொல்லி மலக்குமார்கள் அப்பொழுது கேட்ட பொழுது அந்த நேரத்திலே அந்த மனிதன் கராத்து கிதாபல்லாஹி, நான் அல்லாஹுடைய வேதத்தை நான் ஓதினேன், அல்லாஹுடைய வேதத்தை வாசித்தேன், படித்தேன், ஃபஆமன்து பிஹி, அதை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், வஸத்தக்து, அதை உண்மைப்படுத்தினேன், வாழ்க்கையிலே இஸ்லாத்தை நான் கடைபிடித்து வாழ்ந்தேன் என்று சரியான முறையிலே அவன் பதில் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமறை வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காண்பிக்கிறாங்க. என்ன வசனம்? யுஸப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித்தி, உறுதியான இந்த ஏகத்துவ கொள்கையின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துகிறான். ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையிலையும் சரி, ஒஃபில் ஆகிரா, மர்ம வாழ்க்கையிலையும் சரி, அல்லாஹ் தஆலா இந்த ஏகத்துவ கொள்கையின் மூலமாக மன்னரையிலே கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகளுக்கு அவனுடைய வார்த்தையின் மூலமாக, இந்த ஏகத்துவ கொள்கையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவனை தடமாறச் செய்து விடாமல், அவனுடைய வார்த்தைகள் தடுமாறி விடாமல் உறுதிப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். இதை எதற்கு நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அன்பிற்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, நமக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. நமக்கு மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம். அப்ப அதனுடைய முதல் படியே மண்ணறை வாழ்க்கை தான். அப்ப அந்த மண்ணறையில் நடக்கப்படுகின்ற அந்த சோதனைக்காக வேண்டி, மண்ணறையிலே நடக்கப்படுகின்ற அந்த எக்ஸாம்ல நாம் பாஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது நமது குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கணும்? இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி நம்ம கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். உலக கல்வியை, இந்த உலகத்தில் ஒருத்தர டாக்டர் ஆகக்கூடாது, இன்ஜினியர் ஆகக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை. எவ்வளவு வேண்டாலும் படித்துக் கொள்ள முடியும். ஆனால் அதையெல்லாம் விட முக்கியமான கல்வி எதுவென்று சொன்னால், நமது குழந்தைகளுக்கு அல்லாஹுவை பற்றிய கல்வி ஊட்டப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய கல்வி ஊட்டப்பட வேண்டும். நபிகளாரை பற்றிய கல்வி ஊட்டப்பட வேண்டும். இதை இவர்கள் அறிந்திருந்தால்தான், இந்த ஏகத்துவ கொள்கையை அறிந்திருந்தால்தான் மண்ணறையிலே வெற்றி பெற முடியும் என்பதை ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த உலகத்துல நம்முடைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, நாம் எவ்வளவோ செலவழிக்கின்றோம், எவ்வளவோ அவர்களுக்கு கல்வியிலே முயற்சிகளை நாம் வழங்குகின்றோம், ஒத்தாசைகளை வழங்குகின்றோம். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. உலகம் இங்க வேண்டா வசதியா இருந்துட்டு போயிடலாம். அப்ப நம்முடைய குழந்தைகள் மறுமையிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஊட்டப்படுகின்ற இந்த ஏகத்துவ கல்வி எவ்வளவுக்கு முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹுவை பற்றி கேட்கப்படுகின்ற பொழுது, இஸ்லாத்தை பற்றி கேட்கப்படுகின்ற பொழுது, நபிகளாரை பற்றி கேட்கப்படுகின்ற பொழுது, குழந்தைகள் எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பதிலளிக்கும்? எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் எப்படி என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான், என்னுடைய தூதர் முகமது தான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் எப்படி சொல்லும்? நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கல்வி ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை பற்றி அவர்களுக்கு படித்து கொடுக்க வேண்டும். அவர்களை அதை படிக்க வைக்க செய்ய வேண்டும். இந்த உலக கல்விக்காக வேண்டி நாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை விட அதிகமான முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? இந்த ஏகத்துவ கல்வியை கற்பதற்கு நம்முடைய குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் மண்ணறையிலே அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதை ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை முதலாவது அல்லாஹ் தஆலா இறக்குகின்ற பொழுது
அல்லாஹ் தஆலா எப்படி இறக்குறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது அந்த சூரத்துல் அலக் என்ற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்குகின்றான். முதலாவது அருளப்பட்ட குர்ஆன் வசனம் எதை சொல்லுகின்றது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே இக்ரா, முஹம்மதே நீங்கள் ஓதுவீராக. எப்படி ஓதுங்க? பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக, உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு ஓதுங்கள். அல்லதி ஹலக, அவன்தான் படைத்தான். அப்ப அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இக்ரா வாசிப்பீராக, ஓதுவீராக, படிப்பீராக என்று அல்லாஹ் தஆலா முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதை சொல்லி கொடுக்கிறான்? உன்னை படைச்சது யாரு தெரியுமா? உன்னுடைய இறைவனின் பெயரை கொண்டு ஓது. அல்லதி ஹலக, அவன்தான் உன்னை படைத்தான் என்ற ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். படைப்பாளன் யார்? உன்னை உருவாக்கியவன் யார்? உனது கைகளை உருவாக்கியவன் யார்? உன்னுடைய கண்ணை உருவாக்கியவன் யார்? உன்னுடைய இறைவனின் பெயரை சொல்லி ஓது. அவன்தான் உன்னை படைத்தான் என்ற சத்திய ஏகத்துவ கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முதல் அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்தை அல்லாஹ் இறக்கும் பொழுது நபிகள் நாயகம் அவர்களுக்கு உன்னை நான் தான்ப்பா படைச்சேன், உன்னை வேற அவுலியா படைச்சது கிடையாது, வேற மனுஷன் படைத்தது கிடையாது, உன்னை நான் தான் படைத்தேன் என்ற ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். ஹலக்கல் இன்சான மின் அலக். அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகின்றான், நபியே உன்னை படைத்தது மட்டும் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், கருவுற்ற சினை முட்டையிலிருந்து ஹலக்கல் இன்சான, அவன்தான் மனிதனை படைத்தான். மனிதனை படைத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னை நான் தான் படைத்தேன், உன்னை நான் தான் படைத்தேன். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதனை படைத்தேன். அப்ப உன்னுடைய மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய வாப்பா, உன்னுடைய அம்மா, உன்னுடைய ஊரார்கள், அவன் உலகத்தில் உள்ளவன் எல்லாரையும் நான் தான் படைத்திருக்கிறேன் என்ற ஏகத்துவ தத்துவத்தை அல்லாஹு தஆலா, ஏகத்துவ கொள்கையை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். படைப்பாளன் என்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன், வேற யாரும் கிடையாது. நான் தான் கடவுள் என்ற இறைவன் அந்த ஏகத்துவ கொள்கையை அல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்து விட்டு ரப்புக்கல் அக்ரம், சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய உமது இறைவனை கொண்டு நீ ஓதுவீராக, கண்ணியத்திற்குரிய உமது இறைவனை கொண்டு ஓதுவீராக என்று திரும்பவும் நான் தான்ப்பா உன்னுடைய இறைவன் என்று அல்லாஹ் தஆலா தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான், உன்னை படைத்தவன் இருக்கிறான், உன்னுடைய தாய் தந்தையர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவர்களையும் படைத்தவன் இருக்கிறான், படைப்பாளன் அல்லாஹ்தான் என்ற ஏகத்துவ கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனினுடைய ஆரம்ப வசனத்தை இறக்குவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏகத்துவ கல்வி என்பது மிக முக்கியமான கல்வி. அதை நாமும் கற்க வேண்டும். நமது குழந்தைகள், நமது பிள்ளைகளுக்கு அந்த கல்வி மிக முக்கியமாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய கல்வி. அதுதான் மறுமையிலே அவர்களை நிலையான வெற்றியை பெற செய்யும் என்பதை ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம யோசித்து பாருங்கள், இஸ்லாத்துல டாக்டர் படிப்பை படிப்பதனாலோ, இன்ஜினியர் படிப்பை படிப்பதனாலோ, இப்படி உலக கல்வியை படிப்பதனாலோ இஸ்லாம் எங்கேயாவது சிறந்தவர்கள் என்று சிறப்பித்து காண்பிக்குதா? இல்லையே. நம்ம டாக்டர் சர்டிபிகேட்டை வச்சிருக்கிறதால அதால ஒரு மனிதன் சிறந்தவனாகி விட முடியுமா? அதனால சிறந்தவனாகி முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால்
குர்ஆனை கற்றுக்கொண்டவர் சிறந்தவர், குர்ஆனை கற்பிக்கக்கூடியவர் சிறந்தவர் என்று இஸ்லாமிய மார்க்கம் போதிப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்பது, அதனால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக இருக்கிறான். உலக மக்களிடத்திலே சிறந்த மனிதன் யார் என்று சொன்னால் என்ன சர்டிபிகேட்? குர்ஆனை கற்ற சர்டிபிகேட் இருந்தால், குர்ஆனை நாம் கற்றுக்கொண்டால் நாம் சிறந்தவர் என்ற அந்த சர்டிபிகேட்டை அடைய முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாமும் நமது பிள்ளைகளும் மண்ணறையிலே இருந்து மறுமையிலே இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொள்கையை நாம் கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் மண்ணறையிலே அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து வெற்றி பெற முடியும் என்பதை ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். லுக்மான் என்ற அத்தியாயம் ஒன்றை இறக்கிய அதிலே இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அதுல லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து தன்னுடைய மகனுக்கு உபதேசம் சொல்லுகின்றார். அந்த உபதேசங்களை எல்லாம் நீங்கள் சூரா லுக்மானை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அந்த உபதேசங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஏகத்துவ கொள்கையை சிறு வயதிலேயே தன்னுடைய மகனுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார்கள். ஏகத்துவ கொள்கையை விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்துகின்றார்கள். அதுல முக்கியமாக தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன? முதலாவது ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்றான். வைத கால லுக்மானு லிஇப்னிஹி, லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகின்ற பொழுது வஹுவ யஇதுஹு, அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார், அறிவுரை செய்யக்கூடிய நிலையிலே இருந்தாரு. அறிவுரை செய்தார். எப்படி? யா புனைய, என்னுடைய அருமை புள்ளைய, என் அச்சா புள்ளையன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என் அருமை மகனே என்று தன்னுடைய மகனை அழைத்து அவர் சொல்லுகின்றார், லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க வலுன்முன் அலீம், ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநீதியாகும், அல்லாஹுக்கு செய்கின்ற அநீதியாகும் என்று தன்னுடைய பிள்ளைக்கு இறைவனுக்கு இணை வைத்து விடாத என்ற ஏகத்துவ கொள்கையை முதலாவதாக தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த ஏகத்துவ கொள்கை தான் மறுமையில காப்பாற்றும். அல்லாஹுக்கு இணை வைத்தால் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இறைவன் கருணை பார்வையே காட்ட மாட்டான். நிரந்தர நரகத்தில் அல்லாஹ் கொண்டு போய் போட்டுருவான் என்று அல்லாஹ்வை மட்டும்தான் நீ வணங்கணும், அல்லாஹ்விடத்துலதான் நீ உதவி கேட்கணும், அல்லாஹ்விடத்துலதான் நீ எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும் என்று அல்லாஹ்விடத்துல மாத்திரம்தான் நீ எல்லாத்தையும் கேட்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு கூட்டு சேர்த்திடக்கூடாது வணக்கத்திலே என்று ஏகத்துவ கொள்கையை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்று நம்முடைய பெற்றோர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் இப்படியான கொள்கைகளை நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளையை கூப்பிட்டு, ஏப்பா உன்னை யாரு படைத்தது, நீ யார வணங்குவா, நீ எந்த மார்க்கத்தை பின்பற்றுவா, எந்த வேதத்தை நீ பின்பற்றுவா, நீ குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள மாதிரி தான் உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இந்த மாதிரி பெற்றோர்களே உங்களுடைய மனச்சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி உங்களுடைய குழந்தைகளுக்கு நீ ஏகத்துவ கொள்கையை சொல்லி கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனசுகளை தொட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். இவ்வாறு நமது குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா என்று. நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ எக்ஸாம் மாடல் பேப்பர் எல்லாம் கொண்டு கொடுக்கிறோம். இந்த புக்கை படி, ஓலவெல்ல இந்த கேள்வி வரும், ஏலவெல்ல இந்த கேள்வி வரும், நீ இந்த மேத்ஸை செய்யி, இந்த மாதிரி சயின்ஸ் இது, இந்த நோட்ஸை படி என்றெல்லாம் எத்தனையோ காசு கொடுத்து வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிறோமே.
இப்படி கொடுக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகள் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சூறாவை படி, இந்த இதை படி, இதுல அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, நம்முடைய மார்க்கம் இதை இப்படி சொல்லுது, இப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த இஸ்லாமிய போதனைகளை நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் வழங்குகின்றோமா என்று பெற்றோர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த கொள்கைதான் உங்களது பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து காப்பாற்றக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் எதற்கு கவலைப்படுகிறோம்? நம்முடைய பிள்ளையை நம்ம எந்த நிலையில நம்ம விட்டுட்டு மௌத்தாயிருவோமோ, நம்முடைய பிள்ளைகள் படிக்காம போயிருங்களோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இல்லாம போயிருமே, நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு விடுமே, இப்படியெல்லாம் நாம் யோசிக்கின்றோமே. எப்பயாவது எனது குழந்தை இஸ்லாத்தை முழுமையாக படித்திருக்குதா, குர்ஆனை ஓதக்கூடிய குழந்தையாக இருக்குதா, என்னுடைய குழந்தை நபிகளாரை பற்றி வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்த குழந்தையாக மாறுகின்றதா, நமக்கு மரணம் எப்போதாவது இருக்குது, அதுக்குள்ள நம்முடைய குழந்தைகளை ஒரு ஏகத்துவ கொள்கையை விளங்கக்கூடிய குழந்தையாக நாம் கற்பிக்க அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோமா என்ற சிந்தனை நமக்கு எப்பயாவது ஏற்பட்டு இருக்குதா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அழகிய ஒரு வரலாறை திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஒவ்வொரு பெற்றோர்களும் எப்படி முஸ்லிம் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்ற வரலாறை இறைவன் சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை பற்றி சொல்லுகின்றான். இது ஹதர யாக்கூபல் மவுத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்த நேரத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் விவரிக்கிறான். ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு தாய்மார்களும், தந்தையர்களும் நீங்கள் உத்து கவனியுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனை மரண தருவாயிலே எவ்வாறு இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி அவர் மரண தருவாயிலே இருக்கின்ற பொழுது இது கால லிபனீஹி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிடுகின்றார்கள். கூப்பிட்டு தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லுகின்றார்கள், மா தஅபுதூன மின் பாதி, ஏன்பா நான் மரணித்ததற்கு பிறகு, நான் மௌத்தா போய்க்க பிறகு நீங்க எதை வணங்குவீர்கள் என்று அந்த தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே கேட்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மரண தருவாயிலே ஒரு பெற்றோரினுடைய கவலையை பாருங்கள். என்ன கேட்கிறாங்க? நான் மௌத்தா போயிடுவேன், நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் வழி தவறி போயிடக்கூடாது, சிலையை வணங்கிட்டு போயிடக்கூடாது, தர்காக்கு போயிடக்கூடாது, கபர்ல போய் தலையை முட்டிடக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவன்ட்ட உதவி தேடி சிறுக்கு வைக்கிடக்கூடாது, என்னுடைய குழந்தைகள் அப்படி அவர்கள் வாழ்ந்தால் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவார்கள், நரகத்துக்கு செல்வார்கள், மறுமையிலே வெற்றி பெற மாட்டார்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மரண தருவாயிலே அல்லாஹ் அவர்களுடைய அந்த கவலையை நமக்கு திருமறை குர்ஆனிலே எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். கேட்கிறாங்க, நான் மௌத்தா போய்க்க பிறகு எதப்பா நீ வணங்குவ? அந்த நேரத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அந்த நேரத்திலே பிள்ளைகள் சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்றாங்க? காலூ நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக, காலூ நஅபுது இலாஹக, நாங்கள் உங்களுடைய கடவுளை நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம், வ இலாஹ ஆபாயிக, உங்களுடைய தந்தையர்கள் வணங்கினார்கள்ல அந்த கடவுளை தான் நாங்க வணங்குவோம். யாரு? இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக், இப்ராஹிம் அவர்களும் இஸ்மாயில் அவர்களும் இஸ்ஹாக் அவர்களும் வணங்கினார்கள்ல அந்த கடவுளைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கவனியுங்கள். இலாஹன் வாஹிதா, ஒரே ஒருவனைத்தான் வணங்குவோம். நீங்க வணங்கின ஒரே ஒருவனை, இப்ராஹிம் அவர்கள் வணங்கிய ஒரே ஒருவனை, இஸ்மாயில் அவர்கள் வணங்கிய ஒரே ஒருவனை, இஸ்ஹாக் அவர்கள் வணங்கிய ஒரே ஒருவனை தான் வணங்குவோம். ஏகத்துவ கொள்கையை தான் நாங்க செய்வோம், ஏகத்துவ கொள்கையில தான் நாங்க இருப்போம்.
நாங்க இணை வச்சிட மாட்டோம், தந்தையே கவலைப்படாதீங்க, தெளிவான கொள்கையிலே தெளிவான இஸ்லாத்திலே நாங்கள் இருக்கிறோம், வனஹ்னு முஸ்லிமூன், நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று தன்னுடைய தந்தை மரண தருவாயிலே கேட்கின்ற பொழுது அந்த யாக்கூப் என்ற அந்த பெற்றோருக்கு தனது பிள்ளைகள் நாங்கள் ஏகத்துவத்தில் தான் இருக்கிறோம், முஸ்லிமாகத்தான் இருக்கிறோம், நாங்க மாறிட மாட்டோம் என்று தன்னுடைய தந்தைக்கு அறிவுரை சொல்லியதை அல்லாஹு தஆலா நமக்கு எடுத்து காண்பிக்கிறான். ஒரு தந்தை எவ்வாறு மரண தருவாயிலே பிள்ளைகளை பற்றிய கவலை எப்படி இருக்க வேண்டும், எந்த கவலையில ஒரு தந்தை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எடுத்து காண்பிப்பதை, எடுத்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், மறுமையின் எதிர்காலத்தில் அவர்கள் உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கை மறுமையிலே வெற்றி பெற்ற வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு ஏகத்துவ கொள்கையை போதித்து கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே இது நம் மீதுள்ள ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து நமது குழந்தைகளின் கல்வியிலே உலகத்திலே நமது குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை விட அதிக முக்கியத்துவம் இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்களுக்கு கற்பித்து கொடுப்பதற்கு நாம் முக்கியத்துவம் வழங்கி நானும் நீங்களும் இந்த ஏகத்துவ கொள்கையை அறிந்தவர்களாக மரணித்து மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றுவானா என கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.